ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து குளோபஸ்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. அதுக்கு நம்ம போகலான்னு இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். அது அப்படியே ஒரு vlog-ஆ எடுக்கலாம்னு சொல்லி பிளானில் இருக்கேன். நான் அங்கே குளோபஸ் போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா இங்கே லைட்டிங் சரியில்லை. நண்பர்களே, இப்போ நம்ம வந்து குளோபஸ் நோக்கி போயிட்டுருக்கோம். அங்கே தூரத்தில் ஒரு பச்சை கலர் லைட் எரியுது பாருங்கள், அதுதான் நம்ம மெடிக்கல் ஷாப்பு. இங்கே வந்து நீமன் மெடிக்கல் ஷாப்பு தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். அப்படியே பேசிக்கிட்டே நம்ம குளோபஸே வந்து சேர்ந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பக்கத்தாலே ஒரு கார் வாஷிங் கம்பெனி இருக்கனால நடுவில் வேறு ஜீப்ரா கிராசிங்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா எப்போவுமே இருக்கும். நடுராத்திரி நீங்கள் போனால் கூட இருக்கும். இங்கே வந்து என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு ஏடிஎம் இருக்கும். நமக்கு மணி வித்ட்ரால் எதாவது பண்ணணுன்னா பண்ணிவிட்டு போய் அங்கே செலவழிச்சிக்கலாம். போகிற வழி ஃபுல்லாகவே சும்மா ஏதாவது பொம்மை கடை, துணி கடை, அந்த மாதிரி நிறையா கடை இருக்கும். அதெல்லாம் நம்ம எதுவுமே கண்டுக்க தேவையில்லை. நம்ம இன்றைக்கி வாங்க வந்தது ப்ரெட்டு தான் வாங்கலான்னு வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சசரிஸ்லாம் கிடைக்கும். லைக் சார்ஜர், கேபிள் அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மோசமான இடம். இந்த சிகரெட்டுன்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க இங்கே. அதுக்குள்ளேயே தேவையான அந்த மெடிசன்ஸும் விற்கிறாங்க. அதுக்கு ஒரு ஃபார்மசி கடை ஒன்று இருக்குது. அப்படியே நம்ம நாட்டுக்கு நடந்து போக வேண்டியது தான். அப்படியே அங்கே போய் பார்த்தோம்னா இந்த சைடு என்ட்ரன்ஸ் இது வந்து 2 என்ட்ரன்ஸ் இருக்கும். 2 என்ட்ரன்ஸ்லேயுமே மணி எடுத்துக்கலாம் நம்ம. அதே மாதிரி இந்த கடையெல்லாம் நிறையா இருக்கும். ஹெட்ஃபோனு அது இதுன்னு விற்பாங்க. நம்ம ஊர் டிமார்ட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே அதே தான். டிமார்ட்டில் அடிக்கடி ஆஃபர் போடுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஆஃபர் போடுவாங்க. ஆனால் அந்த ஆஃபர்லாம் நம்ம சும்மா போனாலே எடுத்துக்கலாம். இங்கே வந்துட்டு நம்ம குளோபஸ் கார்டுன்னு ஒரு கார்டு வேறு டவுன்லோட் பண்ணி கார்டு ஓப்பன் பண்ணி வைக்கணும். முன்னாடி எடுத்தோன்னே லைட்டர்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நோட்டு, பென்சிலு, பென்னு அந்த மாதிரிலாம் நிறைய ஐட்டம் இருக்கும். அப்படியே அந்த கிறிஸ்மஸ்க்கு தேவையான ஐட்டம், அந்த டெக்கரேஷன் பண்ணுற ஐட்டம்லாம் இருந்துச்சு. ஆனால் நோட்டெல்லாம் இங்கே ரேட் ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்ம பாட்டுக்கும் ஒவ்வொரு இடமா எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். யாரும் பார்க்கல அது வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன். ஏதோ சவுண்டு வேறு அவனுங்க பேக்ரவுண்டில் போட்டு விட்ருக்காங்க போல். நம்ம சரவணா ஸ்டோர்ஸ்லலாம் போடுவாங்கள்ல பாட்டு, ஒவ்வொரு பாட்டாக போட்டுன்னு இருப்பாங்க. அது டியூன் மட்டும்தான் ஓடும். அதே மாதிரி இங்கேயும் ஏதோ டியூன் போட்டு விட்ருந்தாங்க. அதனால தான் தனியாக நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. அப்புறம் இந்த செக்ஷன் வந்து ஃபுல்லாக அந்த பேனு, சமைக்கிற ஐட்டம் அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இருக்கும். கெட்டிலு, அதாவது நமது பப்ஜி பேன் அதெல்லாம் இருந்துச்சு. அதே அப்படியே சும்மா பார்த்தோம். எல்லாமே ரேட் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இங்கே. இதை விட கம்மி ரேட்டுக்கு நிறையா கடை இருக்குது. இதோ வந்துட்டாப்புல ஸ்னிக்கர்ஸு. இவனை நான் நம்ம ஊர்லேயே சாப்பிட மாட்டேன். இங்கே நமக்கு தேவையான எல்லா ஐட்டமும் கிடைக்கும். நம்ம ஒரு டிமார்ட் இல்லை பிக் பஜார் அந்த மாதிரி ஒரு கடை. சூப்பர் மார்க்கெட் தான். இங்கே ஹைப்பர் மார்க்கெட் நினைக்கிறது. சூப்பர் மார்க்கெட் இன்னொன்று இருக்குது. இங்கே எல்லாமே நிறைய ஆஃபரில் போடுவாங்க. லைக் நம்ம ப்ரெட்டு, பன் அந்த மாதிரிலாம் நம்ம தேவையான ஐட்டம்லாம் இங்கே எடுத்துக்கலாம் ஈஸியாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரெட் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நிறையா ப்ரெட்ஸ் எல்லாம் எல்லா ஐட்டமும் இருக்கும். இங்கே வந்து ஒரு கார்லிக் ப்ரெட்டுன்னு ஒன்று இருக்குது. இதுதான் பாதி நேரம் நம்ம சாப்பிட்டுன்னு இருக்கிறோம். என்னடா அவன் பாதி நேரம் அதை சாப்பிட்றாங்கிறான். ஆனால் அதுக்காக அது மட்டுமே சாப்பிட மாட்டேன். ஏன்னா அது ரேட்டு கம்மியானாலும் சாப்பிட்றது. அடுத்து நம்ம ஒரு காஃபியை போடுவோம்னு சொல்லி அப்படியே காஃபி மிஷின் பக்கம் வந்தோம். நம்ம அண்ணா தான் காஃபியாக போட்டுன்னு இருந்தார். ஊரில் வந்துட்டு நம்மளே காஃபியாக போட்டு நம்மளே குடிச்சிக்கலாம். காஃபி வந்து 2 ரேட்டில் வச்சுருப்பாங்க. 79 ரூபாய்க்கு ஒன்று, இன்னொன்று வந்து 100 ரூபாய்க்குன்னு நினைக்கிறேன். மல்லிங்கி அண்ட் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்மால் அண்ட் லார்ஜுக்கு. இதுக்கு முன்னாடி அண்ணா வந்து காஃபியை போட்டார். இப்போ போட்டு இருக்குது ஹாட் சாக்லேட்னு நினைக்கிறேன். அதே ஏதாவது நம்ம மிஸ்டேக்கு இல்லைனா பால் எதாவது ரீஃபில் பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் அவங்க அசிஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பக்கத்தாலே நமக்கு வச்சுருப்பாங்க சிரப்பு, என்னென்ன சிரப்பு வேணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணி. இங்கே பக்கத்தால் சர்க்கரை எடுத்து ஒரு கலக்கியாச்சு. இதுக்கு நான் 2 பாக்கெட் சர்க்கரை போட்டேன். அப்படியே ஒரு கலக்குனா தான் ஃபுல்லாக கலங்கும். காஃபியை போட்டு அப்படியே வந்தால் கேக் செக்ஷனில் ஆஃபராக போட்டு தள்ளி வச்சுருந்தாங்க. 50% ஆஃபர்லாம் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கடுத்து அப்படியே சாக்லேட் செக்ஷன் போனால் இங்கே எல்லாமே கிலோ கணக்குலேயும் நம்ம சாக்லேட் எடுத்துக்கலாம். நிறையா வகையான ஃபாரின் சாக்லேட்டில் வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம ஃபாரினில் இருக்கோம். மாப்பிள்ளைகளா எல்லாருக்கும் நான் சாக்லேட் வாங்கிட்டு வரேன். ஊருக்கு வரும்போது எல்லாம் மறக்காமல் வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்கோ. ஷேர் பண்ணிங்கன்னா தான் எல்லாத்துக்கும் சாக்லேட் ரெடி. அப்படியே அடுத்த செக்ஷனுக்கு போனோம்னா சென்டரில் எல்லா சரக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் கண்டுக்கல நம்ம. அப்படியே அடுத்து போனோம். அதுக்கு பக்கத்தாலே ஜூஸும் வச்சுருக்காங்க. கோகோ அது பக்கத்தில் வச்சுருந்தாங்க. இந்த சைடு வந்துட்டு அப்படியே ஊறுகாலாம் வச்சுருந்தாங்க. இங்கே நிறையா ஜூஸும் இருக்கும். இதையும் சேர்த்து வச்சுருக்காங்க. எதுக்கு அப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியும். ஃபுல்லாக பாட்டில்தான் இருந்துச்சு. அதையும் நம்ம கண்டுக்க வேணாம். அப்படியே அடுத்து தாண்டி போனால் எல்லாம் ஐஸ்கிரீமாக இருந்துச்சு. எல்லாம் ஐஸ்கிரீமு, கோனு. அப்படியே இந்த செக்ஷன் வந்தோம்னா சீ ஃபுட்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. சீ ஃபுட்டில் எல்லாமே ஃப்ரோசன் ஐட்டமாக தான் இருக்கும். சிக்கன் வேணும்னா தனியாக மார்க்கெட் போய் வாங்குற மாதிரி இருக்கும். அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் கேரட்டு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், கேரட்டு, பீட்ரூட்டு எல்லாமே இருக்கும். எல்லாம் சைஸாக இருக்கும். தக்காளி தான் நிறைய டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு சைஸை பொறுத்து ஒவ்வொரு ரேட்டு. அப்புறம் கேபேஜ் நிறையா வச்சுருந்தாங்க. இங்கே உருளைக்கிழங்கும் ரேட் ஜாஸ்தி தான். கேபேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என் மண்டை சைஸ்க்கு இருக்கும். இன்றைக்கி ஏதோ சின்னதாக வச்சுருந்தாங்க. ஒரே ஒரு பீஸ் மட்டும் சாம்பிளுக்கு இருந்துச்சு. இது லெட்யூஸ்ன்னு நினைக்கிறேன். அடுத்த செக்ஷனுக்கு போனேன். அடுத்து ஃபுல்லாக காஃபியாக வச்சுருந்தாங்க லைனாக. இங்கே ஜேக்கப்ஸ் தான் ஃபேமஸ் பிராண்டு.
எல்லாருமே ஈஸியாக டக்குன்னு போட்டு குடிப்பாங்க. அப்படியே பக்கத்தால் டீ தூள் தனியாக, காஃபி தனியாக, எல்லாம் தனியாக வச்சுருந்தாங்க. டீ தூள் அவ்வளோக்கா சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது. நம்ம ஊர் டீ தூள் மாதிரி வராது எதாக இருந்தாலும். டீ தான் எனர்ஜி ட்ரிங்க்கு நைட்ரோ ஊரே எல்லாம் இதாக குடிச்சுன்னு சுற்றுவாங்க. இது பார்த்திங்கன்னா செல்ஃப் பில்லிங்கு. நம்மளே பில்லு போட்டுக்க வேண்டியதான் இந்த இடத்துல. பில்லு போடுற இடத்துக்கு பக்கத்தாலே அழகாக எல்லாம் செஞ்சு வச்சுருந்தானுங்க. இந்த ஸ்கீயிங்லாம் பண்ணுற இடம் மாதிரி. அதில் நடுவில் சரக்கு பாட்டிலை வச்சு அதுக்கு ஒரு ப்ரொமோஷனு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் மேக்ஸிமம் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம பில் செக்ஷன் போயிட்டுருக்கோம். பில்லிங்கில் வந்துட்டு இங்கே செல்ஃப் பில்லிங்கும் இருக்குது. அது இல்லாமல் அங்கே ஆளும் இருப்பாங்க. நம்ம மேக்ஸிமம் வந்து செல்ஃப் பில்லிங் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதான் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பில்லை போட்டு மஜாவாக கிளம்ப வேண்டியது ஹாஸ்டலுக்கு. பை பாய். அப்படியே பில்லை போட்டு கிளம்பலான்னு பில்லை போட்டால் 1300 பக்கம் வந்துச்சு. நம்ம கார்டு யூஸ் பண்ணனால நமக்கு ஒரு டிஸ்கவுண்ட்டாக ஒரு 60 சோம் கம்மியாச்சு. நம்ம பே பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அவ்வளோதான்.